வணக்கம் வணக்கம் எல்லாத்துக்கும். நான் கேன்சர் பேஷண்ட். அதாவது நான் கேன்சர் பேஷண்ட்னா 2 to 3 ஸ்டேஜ் கேன்சர். ஏறக்குறைய நான் இறக்குற நிலைமையில் இருந்தேன். என்னோடய கேன்சர் இறக்குற நிலைமைக்கு நான் திருப்பி மறு உயிர் பெற்று வந்தேன். அதாவது மறுபிறப்பு. என்னோட ஆப்ரேஷன்லேருந்து மீண்டு வந்தேன். ஒரு வருஷ காலத்தில் நான் வீல் சேரில் இருந்தேன். பட் என்னோடய கேன்சர் கர்ப்பப்பை எடுத்து லிம்பரு எல்லாம் எடுத்து மேஜர் ஆப்ரேஷன் செஞ்சு திருப்பி எனக்கு 1வது ஸ்டேஜ் இ கிரேட் டாக்டர் சொல்லிட்டாரு. கண்டிப்பாக கேன்சர் உடம்புல வரும் அப்படின்னாரு. ஸோ அப்போ இ கிரேடு கண்டிப்பாக இன்னொரு கேன்சர் கட்டி வரும்னாரு. அதே மாதிரி எனக்கு கேன்சர் கட்டி வந்துருச்சு. கேன்சர் கட்டி வந்தோடனே நான் ரொம்ப கவலைப்பட்டேன். இதுக்கு மேலே கேன்சர் அழிக்க முடியாது அப்படின்றது எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஏன்னா நான் ரேடியோ தெரப்பி எடுக்கலை, கீமோலாம் எடுக்கலை. ஏன்னா அது எடுத்தால் நான் செத்துருவேன். ரொம்ப மோசமாக இருந்தேன். 50% உயிர் தான் என் உடம்புல இருந்துச்சு. பட் அதை எடுத்தாலும் நான் செத்துருவேன்றது. ஸோ அப்போ நான் எனக்கு அந்த மருந்தெல்லாம் ஒன்றுமே சப்போர்ட் பண்ணாது அப்படின்றப்போ நான் என்ன செஞ்சேன், கீமோ மருந்து சாப்பிட்டேன். எனக்கு ஹார்மோன் மருந்து கொடுத்தாங்க. ஹார்மோன் மருந்து சாப்பிட்டு 1 மாதம் நினைக்கிறேன். 1 மாதத்தில் எனக்கு நடக்க முடியாமல் போயிடுச்சு. எனக்கு சூட் ஆகலை என் உடம்புக்கு. ஸோ நான் வீல்சேரில் 1 வருஷம் வீல்சேரில் தான் இருந்தேன். பட் அதுக்கு பிறகு இந்த கேன்சர் கட்டியை அழிக்க முடியாதுன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஏன்னா நான் 1 வருஷம் நாட்டு வைத்தியத்தை ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணேன். நாட்டு வைத்தியம் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும், நம்ம பொழைச்சிடலாம் அப்படின்னு நினச்சி. பட் அதுவும் எனக்கு ஹெல்ப் பண்ணல. அதான் சொல்லியா 2வதுக்கு திருப்பி என் உடம்புல கட்டி வந்துருச்சுன்னு. 2024 7வது மாதம் 9ஆம் தேதி நான் ஆப்ரேஷன் பண்ணேன், ரிமூவ் பண்ணேன் என்னோடய மேஜர் ஆப்ரேஷனு. திருப்பி 2025 3வது மாதம் என்னோடய சிடி ஸ்கேனில் இன்னொரு கட்டி வந்துருச்சுன்னு என்னை ரெஃபர் பண்ணிட்டாங்க பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு. ஸோ அப்போ என்னோடய அடுத்த என்ன பெப் ஸ்கேனு பெரிய ஹாஸ்பிட்டலில் பெப் ஸ்கேன் செய்கிறது 7வது மாதம் 18ஆம் தேதி. ஸோ அதுக்குள்ளார நான் என்ன செஞ்சேன், நம்மளோட பி இன்டர்நேஷ்னல் ப்ராடக்டை முறைப்படி எடுத்தேன். என்ன எடுக்கணும், எப்படி சாப்பிடணும், சாப்பாட்டை எப்படி ஃபாலோ பண்ணணும், நிறைய விஷயம் இருக்குது நம்ம கேன்சர்காரங்க ஃபாலோ பண்ண வேண்டியது. ஸோ அதெல்லாம் முறைப்படி ஃபாலோ பண்ணேன். முறைப்படி சாப்பாடு நம்மளோட சப்ளிமெண்ட்டை சாப்பிட்டேன். சாப்பிட்றப்ப இந்த ஸ்டேஜில் இப்படி சாப்பிடணும், அந்த ஸ்டேஜுக்கு இப்படி சாப்பிடணும் அப்படின்ற ஒரு முறையும் இருக்குது. அதெல்லாம் கரெக்டாக நான் செஞ்சுட்டு வந்தேன். கரெக்டாக செஞ்சேன். 3வது மாதம் 5வது மாதம் நான் எடுத்தேன். 5, 6, 7, 8. ஸோ 7வது மாதம் 18ஆம் தேதி பெப்ஸ்கேன் செய்கிறேன். ஏறக்குறைய நான் 3 மாதம் அந்த சப்ளிமெண்ட் எடுத்தேன். 7வது மாதம் 18ஆம் தேதி ஸ்கேன் பண்ணி 8வது மாதம் 4ஆம் தேதி ரிசல்ட்டு கேன்சர் கட்டி இல்லைன்ட்டாங்க. வந்த கேன்சர் கட்டி அழிச்சிருச்சு, சுத்தப்படுத்திடுச்சு என் உடம்புல. அப்புறம் அதுக்கு பிறகு கேன்சர் ஃப்ரீன்னு சொல்லி என்னை நார்மல் ஹாஸ்பிட்டலுக்கு ரிஃபர் பண்ணிட்டாங்க. நல்லா இருக்கிறேன். பட் இப்பயும் இந்த வருஷம் 2026 26ஆம் தேதி ஜனவரி 1வது மாதம் 2026 திருப்பி இன்னொரு செகண்ட் சுறா கொடுத்துருக்காங்க. கேன்சரோட சிம்டம் என் உடம்புல இல்லை. எல்லாம் செக்கும் ஃபுல்லாக பேசிக்காக செய்கிறது எல்லாமே நார்மல் செக்கெல்லாம் பண்ணிவிட்டு சொல்லிட்டாங்க கேன்சர் சிம்டம் கூட இல்லை அப்படின்னு. ஏன்னா நான் முறைப்படி கன்சியூம் பண்ணேன். அதனால தான் உங்களுக்குலாம் சொல்கிறேன். என்னோட இந்த டெஸ்டிமோனி நான் இன்றைக்கி நல்ல குணம் அடைஞ்சிருக்கேன்னா உங்களுக்கு மட்டும் இல்லை, நான் நிறைய பேர் குணம் அடைஞ்சு கொண்டு வந்துகிட்ருக்கேன். நிறைய பேர் குணம் ஆகியிருக்காங்க, நிறைய பேர் குணம் அடைஞ்சு வந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ 4வது ஸ்டேஜில் உள்ளவங்க கூடயும் என்கிட்ட இருக்க பேஷண்ட். பட் இப்போ 2வது ஸ்டேஜுக்கு வந்தவங்க இருக்காங்க. இந்த மாதிரி நிறைய பேர். நான் நிறைய டெஸ்டிமோனி போடுறேன் எல்லாருக்கும் பார்க்குறதுக்கு. நீங்கள் எனக்கு புலனம் பண்ணுங்கள், நான் சொல்லித்தரேன். தயவு செஞ்சு வெயிட் பண்ணாதீங்க. நீங்கள் இதை அதை எடுக்கிறேன்னு வேர்ஸாக ஆகுறது மட்டும் தான் மிச்சம் ஆகும். பட் நம்மள ப்ராடக்ட் எடுக்கிறப்ப நீங்கள் எவ்வளோ பெரிய இதாக இருந்தாலும் அதில் தாண்டி வர்றதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. ட்ரை பண்ணுங்கள். இதை பற்றி மேலும் தெரிஞ்சுங்க எனக்கு புலனம் பண்ணுங்கள். என் புலனம் எண் கோசம் 6 29 கோசம் 4 818 சந்தனா. ஸோ நீங்கள் எவ்வளோ தூரம் இருந்தாலும் அதை பற்றி கவலைப்படுங்க. அந்தந்த இடத்துலையும் நம்மளுக்கு நம்மளோட லீடர்ஸ் இருக்காங்க. ஸோ நம்மளோட அப்ளைனுங்க இருக்காங்க. நான் கண்டிப்பாக டேரெக்டாக வர முடியாததுக்கு டேரெக்டாக நானே வருவேன். 2வது சில மாதங்களை நான் ட்ராவல் பண்ணுறேன். ஜேபி, ஈப்போ, மலாக்கா அந்த மாதிரி ட்ராவல் பண்ணுறேன். இந்த மாதிரி நிறையா விஷயம் நான் செய்கிறேன். நீங்கள் எனக்கு புலனம் பண்ணி நீங்கள் உங்களோட விஷயத்துக்கு நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கங்க. என்ன உங்களுக்கு என்னால் ஹெல்ப் பண்ண முடியுமோ நான் அதை செய்வேன். நன்றி, வணக்கம்.
புலன மெனு இதுக்கு மேலே என்னோடய பயோலையும் இருக்குது, நீங்கள் எடுத்துக்கலாம். நான் மெனுக்கும் ஆட் பண்ணுறேன். இன்னொரு விஷயம் என்னென்னா, எல்லோரும் எப்போதுமே நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக சந்தோஷமாக நிம்மதியாக இருக்க இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.